அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்து. நம்மை நோக்கி எதிரிகள் நிறையவே இருக்கிறாங்க. அதில் ஒரு குறிப்பிட்ட சில எதிரி தன்னுடைய ஆள் பலத்தை நம்பி, தன்னுடைய பண பலத்தை நம்பி, தனது அதிகார பலத்தை நம்பி, தனக்கென்று ஒரு கொள்கையை வகுத்து கொண்டு தன்னை சுற்றி இருக்கக்கூடிய மக்களை எல்லாம் ஒன்றுபட வைத்து நம்மை துணிந்து எதிர்த்து நிற்கிறான். நான் வந்தால் இதை தாண்டா செய்வேன், நான் இப்படித்தான் இருப்பேன், இந்த கொள்கையை தான் நான் அமல்படுத்துவேன் என்று பகிரங்கமாகவே நம்ம எதிர்த்து நிற்கிறோம். அவங்கள எதிர்க்கக்கூடிய விஷயத்தில் மனதளவில் நம்ம ஒன்றுபட்டு தான் இருக்கிறோம். என்றாலும் எதிர்க்கக்கூடிய விஷயத்தில் தங்களுக்கென்று ஒவ்வொரு காரணங்களை சொல்லி பிரிந்து கொண்டு எதிர்த்து கொண்டு இருக்கிறோம். அந்த பிரிவினை தானே அந்த எதிரிகளுக்குண்டான சாதகமான அம்சங்கள். இந்த இடத்துல எனக்கு ஒரு ஹதீஸ் ஞாபகம் வரும். நபி தோழர் அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு தஆலான்னு அவங்க அறிவிப்பாங்க. சஹீஹ் முஸ்லீமில் அந்த ஹதீஸு தெளிவாக பதிவு செய்யப்பட்டிருக்கும். அல்லாஹ் கூறுகிறான், யா இபாது, என்னுடைய அதிகாரிகள், குல்லுக்கும் தான், உங்களை ஒவ்வொரு நபர்களுமே இது விஷயத்தில் வழி தவறக்கூடியவர்கள் தான். இல்லாமல் ஹதைத்துகு, நான் யாருக்கு இது விஷயத்தில் வழிகாட்டினேனோ அவர்களை தவிர மற்ற நபர்கள் ஒவ்வொரு நபர்களுமே வழி தவறக்கூடியவர்கள் தான். ஃபஸ்தஹிதுனி, ஏன்டா நீங்கள் வழியை தேடுங்க, அகதிக்கும், நீங்கள் ஒன்றுபட்டு எதிர்க்கக்கூடிய தெளிவான நேரான வழியை நான் காட்டுகிறேன் என்று அல்லாஹு தாலா சொன்னதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினாங்க.